ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கோம். கொஞ்சூண்டு இடத்துல மீன் வளர்த்துறோம், பேர்ட்ஸ் வளர்த்துறோம், அப்புறம் கோழி வளர்த்துறோம். இப்போ அந்த கோழிங்க அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு 3 கோழி, 2 சேவல் வாங்கி விட்டுருந்தோம். அத அப்படியே குஞ்சு பொரிச்சு, அப்படியே கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் காலி இடம் கிடந்துச்சு. அந்த இடத்துல இந்த மாரி அ கட்டி வச்சு கொஞ்சம் கம்மியா தான் வளர்த்திட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இது இடம் பத்தல. அதனால நாங்க வந்து கொஞ்சம் பெருசா வந்து கட்டிட்டுருக்கோம். சிம்பிளா எப்படி வந்து வலை போட்டு எப்படி வந்து கோழிங்கலாம் மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அதுக்கு பிளான் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனா, இந்த இருக்கிற மினிமலான இடத்துல வச்சுட்டு நாங்க வந்து இதுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ராப்பரா போடுறது, அதுக்கு தண்ணிலாம் கொஞ்சம் கரெக்ட்டா வைக்கிறனால எங்களுக்கு இந்த அளவுக்கு குரோத் கிடச்சிருக்கு. ஸோ, நம்மக்கிட்ட இடமே இல்லைனாலும் ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம வந்து கோழிங்கள வளர்த்த முடியும். இப்போ இது வந்து நமக்கு வந்து முட்டை கிடைக்குது. நமக்கு கொஞ்சம் பெருசாச்சு ஒரு 1 1/2 கிலோ அந்த மாரி வந்துச்சுன்னா, நமக்கு வீட்டுக்கு ஆகுது. இந்த மாரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் நாங்க வந்து கோழிங்களுக்கு கோழி தீவனம் வந்து கடையிலேயே விக்குதுங்க. அந்த கோழி தீவனத்த வாங்கி குஞ்சுங்களுக்குலாம் போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் குரோத் வரும் குஞ்சுங்களுக்கு. அப்புறம் தண்ணியில அப்பப்போ மஞ்சத்தூள் கலந்து தண்ணி வைக்கிறது. பக்கத்துல இருக்கிற கால்நடை மருந்தகத்துல கூட ஒரு பவுடர் மாரி குடுப்பாங்க. அது தண்ணீல கலந்து குடுக்கும்போது எந்த ஒரு கோழிகள்லாம் அ வெள்ள கழிச்சலும் இது மாரி எதுவுமே வராம கொஞ்சம் காப்பாத்திக்கலாம். அப்புறம் நாங்க வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து வளர்த்துறோம் இல்லைங்களா? ஃபின்ச்சஸ், பஜ்ஜீஸு அதோட வேஸ்ட்லாம் நெறையா இருக்கு. அந்த வேஸ்ட்லாம் கொஞ்சம் போட்டுருவோம். அது நெறைய பஜ்ஜீஸ்லாம் நெறைய சாப்பிடவே சாப்பிடாது. தினைய ஃபுல்லா சாப்பிடாது. அந்த மாரி அதோட அது வேஸ்ட் பண்றது எல்லாத்தையுமே நாங்க கொண்டாந்து கோழிங்களுக்கு போட்டுருவோம். கோழிங்க மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்ரும். எங்களோட மைண்ட் செட் என்னன்னா, அந்த தெனை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. காசு போட்டு வாங்குறோம் அப்படின்னா, அது ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிறணும். ஸோ, அதனால பேர்ட்ஸ் வேஸ்ட் பண்றத நாங்க வந்து கோழிக்கு போட்டுருவோம். கோழிங்க ஃபுல்லா எல்லாம் சூப்பரா சாப்பிட்ரும். அப்புறம் அது போக நாங்க வந்து முருங்கைக்கீரை வைப்போம். அப்புறம் அசோலா இது எல்லாமே வந்து கோழிங்களுக்கு போட்டுட்ருக்கோம். நல்லா சாப்பிடுது கோழிங்கலாம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ, அதனால கோழிங்க வந்து தண்ணி கண்டிப்பா வேணும். தீனி நல்லா சாப்பிடும். ஏன்னா, ரொம்ப ஹீட்டா இருக்கிறனால அது தீனி நெறைய சாப்பிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கு தண்ணி நெறையா இதாவே இருக்க மாரி இருக்கும். ஸோ, அதனால அது 2ம் அடிக்கடி, அடிக்கடி குடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 2, 3 கப்ல கண்டிப்பா தண்ணி ஊத்தி வச்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கீரைலாம் போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே சாப்பிடாது. கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டே இருக்க இருக்க தான் அது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்புறம் நாங்க எங்க கோழிங்களுக்கு எந்த நோயும் தாக்காம இருக்கிறதுக்கு சில மருந்தெல்லாம் குடுக்குறோம். இயற்கையா என்னென்னலாம் குடுக்கலாம், வெங்காயம் இந்த மாரி நம்ம ஹெல்த்தியா என்னென்னலாம் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி நெறையா வீடியோஸ் அப்கமிங்ஸ் போட போறேன். அதுக்கு மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link in description and install the application. Thank you.